வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கோழி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, சரி அதெல்லாம் கொஞ்சம் மழை ஈரத்துக்கு வாசடிக்குங்க. அந்த அதனால் சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாணி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கெல்லாம் கரைச்சி அடைச்சி விடலாங்க. இல்லைன்னா சும்மாவே நம்ம வீட்டுக்கு பாம்பு பூச்சி அது இது வந்துகிட்ருக்குங்க. அதனால் சரி கொஞ்சம் வாசம் இல்லாத நம்ம வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதனால தான் சரி அதாவது இறச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி அது ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம ஏங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருப்பேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக அதை ஆரம்பித்து நம்ம அதிலேயே அதுக்குள்ளேயே இருக்கிற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோமா கொஞ்சம் நமக்கும் நல்ல ரிலாக்ஸு கிடைக்குங்க. ஏன்னா நம்ம ஒரே இடத்த அடைஞ்சி ஃபோனையே பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையவே உள்ளுக்குள்ளேயே இருந்தோம், வீட்டு வேலையவே செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மைண்ட் செட்டே அது ஒரு மாதிரி இருக்குங்க. இப்படி வெளியில் இருக்கிற வேலையும் நம்ம கொஞ்சம் ஏதோ ஒன்று நாயா கோழி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வளர்த்தி அதுங்களுக்குன்னு நம்ம ஒரு வேலை செய்யக்கல. இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க. ஃப்ரீயாக இருக்கிறாங்க பாருங்கள், நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்காங்க. அது ஃப்ரீயாக இருந்தே அதே ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அதே ஒரு மன உளைச்சல் மாதிரி வந்துடுங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒன்று சின்னதாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே செஞ்சோமாவே இது நமக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. சரி நமக்கும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்கொடி சொரக்கொடி எல்லாம் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அது பாட்டுக்கு வளருதுங்க. கொய்யா மரம், அது திராட்சை கொடி மேலே அந்த பக்கம் பக்கத்து நிலத்துக்கு அந்தாண்ட அவங்க வீட்டுக்கு இருக்கிற அந்த வேப்ப மரம் எல்லாத்துலேயும் அது பாட்டு கொயின்னு ஏறிட்டுருக்குங்க. அதை சரி அதெல்லாம் நானும் 2 நாளைக்கு ஒரு தரம் எல்லாத்தையும் எடுத்து விடுறேங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. எங்கே போய் முடியுன்னு தாங்க தெரியல. ஆனால் டெய்லியுமே பீக்குங்க நாங்கள் அறுத்துக்கிட்டே இருக்குங்க. டெய்லியும் ஒரு 4 காய் 5 காய் அறுத்தே தாங்க இருக்கோம். திராட்சையுமே பாருங்கள் மேலே இந்த மேலேயும் 2-3 இதில் பூ வச்சுருக்குங்க. அது வெயில் எடுத்ததுனால உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரிலிங்க. கீழே சின்னதாக ஒரு கொத்து காயும் வந்திருக்குங்க. இது என்ன தப்பு பண்ணிட்டேன்னாங்க, சொரக்கொடி பீக்கங்கொடி எல்லாத்தையும் ஒரே பந்தலில் ஒன்றா விட்டுட்டேங்க. அதனால் அது இடம் இல்லாத கீழே இருக்கிற பீக்கங்காய் மட்டும்தாங்க நல்லா நீட்டாக காயாக இருக்குது. அது வளர்ந்து வரத்துக்கு இடம் இல்லாத பகுதியிலலாம் காய் நிறைய அந்த மாதிரி சுருண்டுக்கிட்டே போயிடுச்சுங்க. ஒன்றுன்னு இல்லைங்க, நிறைய பீக்கங்காய் உள்ளாரெல்லாம் சுருண்டுக்கிட்டே தாங்க இருக்குது, கோணையாக. சரி எப்படியோ ஒன்று நமக்கு மருந்து இல்லாத இருக்குங்களா, ஓகே ரைட்டு, ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நான் ஒரு சொர விதை ஒரு 4-5ங்க, பீக்க விதை ஒரு 4-5 போட்டேன். அதுவே இவ்வளோ பெருசாக சேல் பண்ணுற அளவுக்கே எல்லாம் வந்துடும் போல் இருக்குங்க. அவ்வளோக்கு வருது. நீங்கள்லாம் ஒரு செடி 2 செடி இடம் இல்லைன்னா கூட ஒரு செடி 2 செடி போட்டிங்களாவே போதுங்க. அதுவே உங்கள் வீட்டு தேவைக்கு அது பாட்டுக்கு வந்துடுங்க. இதே நான் காம்பவுண்டு மேலெல்லாம் ஏறி சரி மேலெல்லாம் அந்த கொடியெல்லாம் போகுது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து விட்லான்னு சொல்லி எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேங்க. பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே இந்த செடிக்கு பாதுகாப்பு பண்ணி நீங்கள் கீழே விழுந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிகிட்டு இருந்தாங்க. கருவ பையனும் அங்கேருந்து நான் அவனை வேறு கூப்பிட்டுட்டு இருந்தேங்களா, அதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லைங்க. நாம் வளர்ந்த விதமெல்லாம் வேறு மாதிரி. இப்போ நம்ம பிள்ளைங்கள நாம் அப்படியெல்லாம் வளர்த்துறது இல்லைங்களா. நாம் மரம் மட்டை அதெல்லாம் அப்படியெல்லாம் ஏறி பழக்கப்பட்டவங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லைங்க. ஆனால் நாம் பிள்ளைங்களெல்லாம் ஒரு இது ஏறினாவே கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி இப்போ நாம் பயம்படுத்தி வளர்த்திக்கிட்டு இருக்குங்க. நான் அப்போ வாட்டம் எல்லாமே ஃப்ரீயாக விடணுங்க. அப்போ தான் பிள்ளைங்களும் நல்லா வளருவாங்க, பிள்ளைங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். எதுக்கு எடுத்தாலும் அங்கே போகாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி நாம் தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவங்கள ஃப்ரீயாக விட்டாவே அவங்களே வந்துடுவாங்க. நாம் அதை விட்றதும் இல்லைங்க. அப்போல்லாம் பார்த்திங்களா நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு எத்தனை இடத்துக்கு கீழே விழுந்து எழுந்திரிப்பேங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களையும் விட்டாதாங்க கீழே விழுந்து எந்திரிச்சு போனாங்களா தான் அவங்களுக்கும் சரி அந்த பயமும் கொஞ்சம் தெளிங்க. அவங்களும் சரி அது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க.
நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கள தடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோமா அவங்களுக்கும் ஒரு அந்த தன்னம்பிக்கைங்கிறது இருக்காது இல்லைங்களா. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு நிறையா பேர் எல்லாமே நம்ம அப்படி தாங்க இருக்கோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல ஒழுக்கம், பொய் பேசாதங்கிற இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுத்துட்டாவே பிள்ளைங்க சூப்பராக நல்லா வளருவாங்க. அவங்கள வாக்குலேயே விட்டுட்டா போதுங்க. இனிமேல் பனிக்காலம் வரப்போகுது இல்லைங்களா. அந்த காலுக்கெல்லாம் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் பூசுங்க. காலுக்கெல்லாம் உள்ளங்கால் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நைட்டு படுக்கைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசிக்கிட்டு படுத்திங்களாவே அந்த பனி வெடியெல்லாம் வரதெல்லாம் வராதுங்க. அந்த பித்த வெடிப்புங்கிறதும் அதுவுமே வராதுங்க. இப்போலேருந்தே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேசாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்களா உங்களுக்கு இன்னும் நல்லா பனி பெய்க்கலெல்லாம் அந்த வெடிப்புங்கிறதே வராதுங்க. காலும் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா சேனல்காரங்களும் ஒன்று சொல்ல வேண்டிய இதுங்க, எழுதப்படாத விதிங்கிற மாதிரி. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது எல்லா சேனல்காரங்களும் சொல்லி கேட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க. இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க.